மகாநதி சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம காவேரி விஜய ரொம்ப கேவலமா திட்டி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. விஜயும் பார்த்தீங்கன்னா, கோவிச்சுக்கிட்டு ரொம்ப கோவமாவே கார் எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாங்க. அச்சச்சோ! மாப்பிள்ளைய இப்படி திட்டிட்டாளே அப்படின்னு நம்ம சாரதா வெளியே போய் பார்த்தா, அங்க விஜய் தம்பி கார் எடுத்துக்கிட்டு போயிட்டாப்ல. அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரி ஸ்கூலுக்கு கிளம்பலாம் அப்படின்னு கிளம்புறப்ப, கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, காவேரி பார்த்த மாப்பிள்ளை ஃபோன் பண்ணி விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிடுறாப்ல. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்க பையனும், உங்க அம்மாவும் தான் உங்கள பத்தி இப்படி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த கல்யாணம் வேணான்னு நான் டிசைட் பண்ணேன். அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாப்ல. காவேரிக்கு வந்துச்சு பாரு ஒரு கோவம். நேரா போய் அவங்க அம்மாவ திட்டு திட்டுன்னு திட்டி, "நீலாம் எனக்கு அம்மாவா? ஒழுங்கு மரியாதையா என் மூஞ்சிலயே முழிக்காத. எங்கேயாச்சும் போ." அப்படிங்கிற மாதிரி கேவலமா திட்டிட்டு காவேரி கிளம்பிடுறாங்க. ஸோ ஸ்கூலுக்கு போற வழியில நம்ம விஜய் அம்மு பாப்பாவ கூட்டிக்கிட்டு கார்ல வர்றாப்ல. காவேரிய பார்த்த உடனே கார நிப்பாட்டி விட்டுட்டு, "பாப்பா உங்க கூடயே வருதாம்" அப்படின்னு சொன்னா, "நான் என்ன இந்த பாப்பாவுக்கு ஆயாவா? ஒழுங்கா ஸ்கூல்ல கொண்டு போய் விடுங்க" அப்படின்ட்டு காவேரி சொல்லிட்டு போயிடுது. இதனால அம்மு பாப்பா ரொம்பவுமே வருத்தப்படுது. அதுக்கப்புறம் கிளாஸ தான் காமிக்கிறாங்க. கிளாஸ்ல பாப்பா ரொம்ப சோகமாவே உட்காந்துருக்கு. காவேரியும் அம்மு பாப்பாவ பெருசா கண்டுக்கல. அப்பதான் ஒரு சர்க்குலர் வருது. அதாவது பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்ல மதர்ஸ் டே கொண்டாட போறாங்களாம். ஸோ அதுக்கு யாரெல்லாம் அவங்க அம்மாவோட கலந்துக்க போறீங்க அப்படின்னு பேர் குடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கிளாஸ்ல இருக்கிற எல்லா பிள்ளைங்களும் பேர் குடுத்துருச்சு. ஆனா நம்ம அம்மு பாப்பா மட்டும் குடுக்கவே இல்ல. காரணம் என்ன அப்படின்னா, அம்மா இல்ல இல்லையா? ஸோ இதனால காவேரியும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தான் தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம்.